63 நாயன்மார்கள் கதைகள். குலச்சிறை நாயனார் புராணம். கத்தும் கடலும் அதனில் முத்தும் மூத்த முத்தமிழ் சந்தனமும் செந்தன்மையும் உடைய பாண்டிய நாடு என்று பழம்பெரும் புலவர்களால் புகழ்ந்து உரைக்கப்பட்ட பாண்டிய நாட்டில் அமைந்துள்ள திருத்தலம் மணமேற்குடி. இந்த திருநகரில் சிவனடி போற்றும் தவசீலர்கள் பல பேர் வாழ்ந்து வந்தாங்க. அவர்களுள் உயர்குடியில் பிறந்த குலச்சிறையார் என்பவரும் ஒருவர். இளமை முதற்கொண்டே சிவபெருமானின் பாத கமலங்கள்ல தம் சித்தத்தை செலுத்தி சிவனடியார்களுக்கு திருத்தொண்டு புரிவதில் திண்மையும் உண்மையும் உடையவராக விளங்கினார். தொண்டர்களின் திருவடியே பேரின்ப வீடு பேற்றிற்கு பாதை காட்டும் நன்னெறி என்பதை உணர்ந்தவர். தம்மை வந்தடையும் அடியார்கள் எந்த குலத்தவராய் இருந்தாலும் வேற்றுமை பார்க்காம சிவமாகவே கருதி வழிபட்டு வந்தார். உயிரை வளர்த்து பக்தியை பெருக்கும் சமய ஞானமே சகல நலங்களுக்கும் ஆணிவேர் போல விளங்குகிறது. அத்தகைய சமய ஞானமற்ற வாழ்வு அஸ்திவாரம் இல்லாத கட்டிடம் போலாகும் என்ற சமய கொள்கையின் சிறப்பினை நன்கு கற்று தெளிந்திருந்த வித்தகர் குலச்சிறையார். இவர் மதுரையை ஆண்டு வந்த நின்றசீர் நெடுமாறனின் தலைமை அமைச்சராக பணியாற்றி வந்தார். இத்தொண்டர் அமைச்சராக பணிபுரிந்து வரும் நாளில் பாண்டிய நாட்டில் சமணர்கள் தங்கள் ஆதிக்கத்தை பரப்ப பல வழிகளில் முயன்றாங்க. குலச்சிறையாரும் சைவ மத கொள்கைகளை விடாமல் பற்றி கொண்டு ஒழுகினார். அத்தோடு சமண கொள்கைகளை மண் மூடுவதற்கு உறுதுணையாகவும் இருந்தார். பாண்டியமா தேவியாருடைய ஒப்பற்ற சிவதொண்டிற்கு உண்மை தொண்டராகி பணியாற்றினார் குலச்சிறையார். குலச்சிறை நாயனார் திருஞான சம்பந்தரை மதுரைக்கு எழுந்தருள செய்து சைவ மதத்தின் கொள்கையை உலகறிய செய்தார். குலச்சிறையாரை சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஒட்டக்கூத்தரும் பெருநம்பி குலச்சிறையார் என்று பதிகங்களில் பாராட்டியிருக்காங்க. இவ்வாறு சிவ நாமத்தை சித்தத்தில் பதிய வைத்து சைவ நெறியை உலகமெல்லாம் பரப்பிட வாழ்ந்து காட்டிய குலச்சிறையார் இறுதியில எம்பெருமானின் தூய மலர் பாத கமலங்கள்ல பற்றி வாழும் பேரின்பத்தை பெற்றார்.